Next important one is differences between hexokinase and glucokinase. சரியா? இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸியானது தான். பட் எம்சிக்யூல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேட்பாங்க. யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட் ஆல்சோ. ரைட்? glucokinase and hexokinase. ஹெக்ஸோகைனேஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மசில் ஹெக்ஸோகைனேஸ். வேறஸ் குளுக்கோகைனேஸுக்கு வேற பேர் லிவர் ஹெக்ஸோகைனேஸ். அது ஏன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹெக்ஸோகைனேஸ் எல்லா டிஷ்யூஸ்லையும் இருக்கும். பெரிஃபரல் டிஷ்யூஸ், எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் டிஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். வேறஸ் குளுக்கோகைனேஸ் லிவரில் மட்டும்தான் இருக்கும். நம்பர் ஒன், சைட் ஆஃப் தி என்சைம். ஹெக்ஸோகைனேஸ் அண்ட் குளுக்கோகைனேஸ் எங்கே இருக்கும்? Glucokinase always present in liver, whereas hexokinase present in all extrahepatic tissues. Okay. Second one is affinity of glucose. யார் நிறைய குளுக்கோஸ் எடுத்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்டேக் பண்ணுவாங்கன்றது ஹை அஃபினிட்டி வந்து ஹெக்ஸோகைனேஸுக்கு தான். வேறஸ் குளுக்கோகைனேஸ் லோ அஃபினிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா, hexokinase acts when blood glucose levels are low and usually remains saturated. கொஞ்சம் குளுக்கோஸ் இருந்தாலும் ஹெக்ஸோகைனேஸ் ஆக்ட் பண்ணும். வேறஸ் குளுக்கோகைனேஸ் வந்துச்சுன்னா acts only when glucose levels are high. Example is after meals. சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்து குளுக்கோஸ் மாலிகுல் நிறையா இருந்தால் தான் குளுக்கோகைனேஸ் ஆக்ட் பண்ணுவார். வேறஸ் லோ குளுக்கோஸ் இருந்தாலே ஹெக்ஸோகைனேஸ் ஆக்ட் பண்ணுவார். ரைட்டா? நெக்ஸ்ட், கேஎம் வேல்யூ நம்ம என்சைம் படிக்கும்போது படிச்சிருப்போம். இட் இஸ் ஹாஃப் சேச்சுரே, ஹாஃப் வி மேக்ஸ் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த கேஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை இதில் நீங்கள் சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஹெக்ஸோகைனேஸில் டிக்ரீஸ்டு கேஎம், வேறஸ் குளுக்கோகைனேஸில் இன்க்ரீஸ்டு கேஎம். இந்த கேஎம் வேல்யூ மறந்துடக்கூடாது ஹெக்ஸோகைனேஸ் அண்ட் குளுக்கோகைனேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது. ரைட்டா? அதுக்கு அடுத்து பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். ஸ்பெசிஃபிசிட்டி பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸோகுளுக்கோஸ் எந்த இதுக்காகலாம் வேலை செய்யும்? ஹெக்ஸோகைனேஸ். குளுக்கோகைனேஸ் எதுக்கெல்லாம் வேலை செய்யும் பாருங்களேன். குளுக்கோகைனேஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் குளுக்கோஸ். ரைட்டா? ஆனால் அதுக்கு பேர் என்ன? லிவர் ஹெக்ஸோகைனேஸ். அந்த குளுக்கோகைனேஸ் அதர் நேம் இஸ் லிவர் ஹெக்ஸோகைனேஸ். அவர் ஒன்லி ஆன் குளுக்கோஸில் மட்டும்தான் வேலை செய்வார். வேறஸ் ஹெக்ஸோகைனேஸ் இருக்கார் இல்லையா, மசில் ஹெக்ஸோகைனேஸ், அவர் ஆக்ட்ஸ் ஆன் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மேனோஸ், கேலக்டோஸ் எக்ஸெட்ரா. ஸோ எல்லா குளுக்கோஸ் மாலிகுல்ஸ்லையும் ஆக்ட் பண்ணுற ஒரு ஹெக்ஸோகைனேஸ், குளுக்கோஸில் மட்டும் ஆக்ட் பண்ணுற ஒரு குளுக்கோகைனேஸ். ரைட்டா? அடுத்து இன்டியூசிபிள், நான் இன்டியூசிபிள்னு சொல்லுவாங்க. இன்சுலினை வச்சுக்கிட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறது இன்டியூசிபிள். நான் இன்டியூசிபிள் எந்த இன்சுலினோ எந்த ஹார்மோனோ ஸ்டிமுலேட் பண்ண முடியாததான். இங்கே வந்து ஹெக்ஸோகைனேஸ் இஸ் நாட் இன்டியூசிபிள். எந்த ஹார்மோன் ஆக்ஷன் அதை ஸ்டிமுலேட் பண்ணாது. அது சாதாரணமாக எவ்வளோ குளுக்கோஸ் இருந்தாலும் அதை ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேறஸ் குளுக்கோகைனேஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் இன்சுலின் ஆர் இன்டியூசிபிள் enzyme are stimulated by insulin. Right? Induced by insulin is glucokinase. Very, very important MCQ. The last point is, இது ஏதாவது இன்ஹிபிட் பண்ணுதா? எஸ். ஹெக்ஸோகைனேஸ் வந்துட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும் ரியாக்ஷன். ரைட்? இன்ஹிபிட்டட் பை ஃபீட்பேக் ரெகுலேஷன் பை த ப்ராடக்ட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். ஏன்னா அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைகாலைசிஸ் கண்டினியூ ஆகும், அதனால அது ஆக்ட் பண்ணுது. வேறஸ் குளுக்கோகைனேஸ் வந்துட்டு நாட் இன்ஹிபிட்டட் பை எனி ஃபீட்பேக் ரெகுலேஷன். அது பாட்டுக்கு குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹெக்ஸோகைனேஸ் அண்ட் குளுக்கோகைனேஸ். இல்லை நீங்கள் மெயினாக சொல்ல வேண்டியது சைட்டு, எந்த சைட்டில் இருக்குன்னு சொல்லணும். ஹெக்ஸோகைனேஸ் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக், குளுக்கோகைனேஸ் லிவர். செகண்ட் வந்துட்டு ஹை அஃபினிட்டி, லோ அஃபினிட்டி யாருக்குன்னு சொல்லணும். ஹை அஃபினிட்டி வந்து ஹெக்ஸோகைனேஸ் தான். ஏன்னா அவர் தான் ஆக்ட்ஸ் when blood glucose levels are very low. இவர் வந்துட்டு அஃபினிட்டி வந்து வெரி லோ. ஏன்னா இவர் ஆக்ட்ஸ் ஒன்லி when glucose levels are high. நிறைய குளுக்கோஸ் வந்து தான் அவர் ஆக்ட் பண்ணுவார். லைக் ஆஃப்டர் மீல்ஸ், போஸ்ட் பிராண்டியல் ஸ்டேட். கேஎம் வேல்யூ மறந்துடக்கூடாது. ஹெக்ஸோகைனேஸ் டிக்ரீஸ்டு வேல்யூ, வேறஸ் குளுக்கோகைனேஸ் இன்க்ரீஸ்டு வேல்யூ. And the last point is insulin relation. What is the insulin relationship between insulin and hexokinase and glucokinase? The vivaale MCQ கேட்டா hexokinase is not inducible.
whereas glucokinase is induced by insulin. Okay.